இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க கலச பூஜை பண்ணியாச்சா இல்லையா? அதெல்லாம் அற்புதமா சேதுபதியோட பேரன் கலச பூஜை பண்ணிட்டாரு. என்னாச்சு? என்னாச்சா? உள்ள போய் கேளுங்க, தெரியும். எங்க கல்யாணத்துக்கே உன்னை ஒதுக்கி வச்சுட்டு தான் செஞ்சேன். எங்க கல்யாண நாள்ல கலந்துக்க வந்துட்டியா? முதல்ல போ, கிளம்பிங்க. இது அக்கா, நான் சொன்ன மாதிரியே உன் டிரைவர் மாப்பிள்ள தானே கலச பூஜை பண்ணா? இல்ல, பூஜையை செஞ்சது நம்ம மாப்பிள்ள இல்ல, சேதுபதியோட பேரன் இவன் தான் செஞ்சான். ஒரு நிமிஷம், இன்ட்ரோடக்ஷன் ஓவரா? ஸ்மாலத்தை நான் தான் செஞ்சேன். என்ன அத பாக்குறதுக்கு நீங்க இங்க இல்லன்றதுதான் சின்ன வருத்தம். என்னக்கா சொல்ற? வாய்ப்பே இல்ல. இல்லடி, இவன் தான் செஞ்சான். நீ பாத்தியா? அவ பூஜை பண்ணத நீ பாத்தியா? இல்லடி, அப்பதான் ஸ்மோக் அதிகமாகி என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. அக்கா, இதெல்லாம் உன் அருமை மாப்பிள்ளையோட வேலையாதான் இருக்கும். அதே எப்படி கரெக்டா கலச பூஜை செய்யும் போது மட்டும் ஸ்மோக் அதிகமாகும்? வழக்கம் போல உங்களுக்கு டவுட் வந்துருமே. அத்த, பூஜை நடக்கும் போது நான் உங்க பக்கத்துல தானே இருந்தேன், நீங்களே சொல்லுங்க. ஆமா சந்திரா, மாப்பிள்ளை என் பக்கத்துல தான் இருந்தாரு. இல்ல, இவன் போய் சொல்றான். பூஜையை இவன் தான் பண்ணிருக்கணும், எனக்கு நல்லா தெரியும். சும்மா என் மேல தேவையில்லாம பழி போட்டுட்டு இருக்காதீங்க. எப்பதான் என் மேல சந்தேகப்படுறதை நிறுத்த போறீங்க? உண்மையை ஒத்துக்கிட்டா நான் ஏன் சந்தேகப்பட போறேன்? சந்திரா, இங்க ஒரு நல்ல விஷயம் நடக்க போற நேரத்துல எதுக்கு தேவையில்லாம நீ மாப்பிளைய பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்க? சரி, நீ ஹாஸ்பிடலுக்கு போனியே, டாக்டர் என்ன சொன்னாங்க? அப்படி கேளுங்க. ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு கையெல்லாம் செக் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம் சின்னத்தை, பிபி சுகர்லாம் செக் பண்ணிட்டு போலான்னு சொன்னேன். கேட்காம எங்க அக்காவை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. என்னன்னு கேளுங்க நீங்க. வாட்? ஸ்மாலத்துக்கு அடிபட்டுருச்சா? ஸ்மாலத்தை எங்க எங்க? சாரிப்பா, அடிபட்டதுல பிராக்சர் எதுவும் இல்ல, நார்மலா தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லக்கா. ரொம்ப சந்தோஷம். அக்கா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஏய், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், பேசாம விடு. சரி, பாய். எங்க போச்சு? எங்க? ஏய், என்ன ரேவதி, எல்லாம் பேக் பண்ணி முடிச்சிட்டியா? அது ஆல்மோஸ்ட் ஓவர். அது என்ன ஆல்மோஸ்ட் ஓவர்? நீ கிளம்பணும்ல, டக்குன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி முடி. போறேன். ரேவதி, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? பேக் பண்ணி முடிச்சிட்டியா? கிளம்பணும்ல. பேக் பண்ணிட்டேன். என்ன பிரச்சனை? விசா காத்துல பறந்து அக்கா கால் கிட்ட இருக்கு. சரி, அது போகும்போது வாங்கிக்கலாம். ஏய் ரேவதி,
நிமிஷம் இரு, நான் வரேன். ம்? ஐயோ போச்சு. அம்மா காலு கீழே கிடக்கு. பார்த்தாங்கன்னா நான் செத்தேன். நீ அமைதியா இரு. நான் பாத்துக்கிறேன். நீ உள்ள போ. என்ன? ஓ என்ன மாப்பிள? ஆ? அது கார் சாவி கீழே விழுந்துருச்சு அத்தை. கார் சாவியை கீழே போட்டுட்டு தேடுற அளவுக்கு பொறுப்பா இருக்கல்ல? ஏய், தவறி கீழே விழறது சகஜம் தானே? அதுக்கு சொல்லலக்கா. சில பேர் சில விஷயங்களை தவற விடவே கூடாது. டிரைவர் சாவியை தவற விடக்கூடாது, பொண்டாட்டி புருஷனை தவற விடக்கூடாது. ம். அதே மாதிரி வார்த்தைகளையும் தவற விடக்கூடாது. நம்ம எதனா ஒன்று சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லணும். அந்த காஃபியை கொடு. நீ போய் வேலையை பாரு.